ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசை சீரியல் படமுள்ள என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முத்து மீனாவும் இங்கே ஒருலையே கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க மாமியாரும் ஆராத்தி எடுத்து உள்ளெல்லாம் வந்தாச்சு. உள்ளே வந்து எப்பயும் போல் அடுப்படியில் வேலை பார்க்குறாங்க. அதனால் விஜயா வந்துட்டு, என்ன இப்போ வர வர உன் புருஷனை நீ சொல்கிற கேட்டு ஆடுற மாதிரி நீ ரொம்ப மாற்றிட்டியா? வேணா நீ என்ன சொன்னாலும் அவன் செய்கிறான் பார்த்தியா? ஏதோ இத்தனோடி தங்கம் வாங்கி கொடுத்துட்டான்னு ரொம்ப ஓவராக ஆடாத. நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லை. என் புருஷன் கையால் தாலி கட்டணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் கோயிலில் போய் நாங்கள் தாலி கட்டிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாத, நீ போட்ட சபதத்தில் நீ நிறைவேற்றுறதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறத பந்தாவை என்கிட்ட அதுவும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ அவனை கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்க. ரொம்ப ஓவர் ஆடாதானே அப்படின்னு சொல்லி விஜய் அதுங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமே கிடையாது, நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. போதும் நிப்பாட்டு, சீக்கிரமாக டிஃபனை செய்கிற வழியே பாரு அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்க அடுப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சுருதி வந்துட்டு, ஆண்டி ரொம்ப பசிக்குது ஆண்டி, டிஃபன் ரெடியா அப்படின்னு. இந்த இப்போ ரெடி ஆயிருமா, நீ வேணால் பேசாமல் பழம் கட் பண்ணி தரேன் சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நைட்டு வந்து பழம்லாம் சாப்பிடக்கூடாது, ஹெவியாக, எனக்கு வேண்டாம், ரெடியாகவும் சொல்லுங்கள், நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க சுருதி வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, மீனா வந்து அவங்களுடைய ரூமில் வந்து உட்காந்து பில்லோ எல்லாத்தையுமே கவர்லாம் மாற்றிட்டு போர்வை எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்ருக்காங்க. அந்நேரம் முத்து வராரு. முத்து வந்துட்டு, என்ன பூவெல்லாம் காணோம் அப்படிங்கிறாங்க. பூ எல்லாத்தையுமே நான் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க, எல்லாமே உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே யார் கேட்டா? இங்கே போடுறதுக்கு இங்கே எதுக்குங்க பூ போடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி தானே நம்மளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அப்போ இன்றைக்கி தானே நைட்டு சாந்தி முகூர்த்தம், அதுக்குரிய ஏற்பாடெலாம் பண்ணலை அப்படின்னே. ஏங்க நீங்கள் நிஜமாகவே அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்களா? இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம்லாம் நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் யாருனே தெரியாமல் நம்ம கல்யாணம் பண்ணோம். இப்போ பாரு, நம்ம ரொம்ப எல்லாரை பற்றி நல்லா அஃபெக்ஷனாக புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சு இப்போ நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க, அவங்க போய் பேசாமல் படுத்துங்க அப்படிங்கிறாங்க. சரி படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா மடியில் படுத்துறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி தான் அதுதான் நம்ம நடக்கணும், சரியா? அதுதான் கரெக்டு, அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இங்கே மனோஜ் ரோகிணி அவங்கள காட்டுறாங்க. மனோஜ் வந்து தூக்கத்திலே வந்துட்டு இட்லி, வடை, தோசை, வெண்பொங்கல், ரவா தோசை, கிச்சடி அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காரு. அப்போ ரோஹிணி வந்துட்டு, மனோஜ் அப்படின்னு சொல்லி எந்திரிங்கிறாங்க. அதுக்கடுத்து படார்னு எந்திரிச்சிட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் மனோஜ்க்கு அவன் மேலே, ஐயோ வீட்டில் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் போலுக்கு அப்படின்ட்டு. என்ன ரோஹிணி என்ன அப்படின்னு, என்ன புலம்பிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன புலம்புனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ இட்லி, ரவா தோசை, இட்லி, பூரி அப்படின்னு சொல்லி என்னமோ அரிசி அடுக்கிக்கிட்டே போறியே அப்படிங்கிறாங்க. அப்படியே சொன்னேன். ஆமாம், நீ வந்து ஹோட்டலில் வெயிட் பண்ணுறவங்கள, ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணுவாங்களே அவங்கள மாதிரி நீ பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ போச்சு, உண்மையை உளறிட்டோமா அப்படிங்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் போய் காஃபி சாப்பிட போனேன்னா, ஆனாலும் வந்து அந்த மெனு கார்டெலாம் படித்தேன்னா சொல்லலாம் மெமரி பண்ணிட்டேன், அந்த யாபத்துலேருந்து இப்போ நான் புலம்புனேன் என்னென்ன அப்படிங்கிறாங்க. அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ என்ன முறைக்கிறாளே, ஒருவேளை நம்ம சொன்னதை நம்பலையோ அப்படிங்கிறாங்க. திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போச்சு, நம்ம ஏதோ உளறிட்டோம், நம்மளை வந்து நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னுங்கிறாங்க. அப்புறம் வந்து சிரிச்சிடறாங்க ரோஹிணி. நீ சரியான காமெடி பீஸ் தெரியுமா மாம்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு. ஆமாம், எல்லாருடைய கனவுல பார்த்தா அப்படின்னா பெரிய பெரிய ஹீரோயின் அந்த மாதிரி தான் வருவாங்க, ஆனால் உன் கனவுல பாரு இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி கனவுல வருது பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் நான் அந்த மெனு கார்டில் படித்ததுனால எனக்கு ஞாபகத்தில் வந்ததுனால வந்துச்சு, ஆனால் எனக்கு ஹீரோயின்லாம் வரமாட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு ரோஹிணி கேட்கவும், எப்போவுமே என்னோடய ஹீரோயின் நீ தானே அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க ரொம்ப அடிச்சுக்கிட்டு சிரிப்பு சத்தம் கேட்குது. அடுத்து இங்கே ரவி, ஸ்ருதி அவங்கள காட்டுறாங்க. அவங்க 2 பேர் மாறி 2 பேர் கையிலையும் செல் இருக்குது. ரவி என் பின்னாடி வராத, இவனை இல்லாட்டா ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ என் பக்கத்தில் வந்தப்போ அங்கிட்டு போ, அங்கே தான் உனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் வீடியோ கேமில் விளாண்டுட்டே இருக்காங்க. ஆனால் ரவி வந்து ஸ்ருதியோட கண்ணை மூடிடுறாங்க. இங்கே பார், நீ வந்து கல்லாட்டம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. சரி, நான் அவங்க ரொம்ப சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே வந்து விஜயாவும் அண்ணாமலையும் வெளியில் படுத்துருக்காங்க. ஆனால் விஜயா வந்துட்டு இங்கிட்ட அவங்க சிரிப்பு சத்தத்தை கேட்டு பார்த்துட்டு, ஐயோ அப்படின்ட்டு, ஏங்க எந்திரிங்களேன், என்னங்க எந்திரிங்களேன்னு சொல்லுங்க. எதுக்கு இப்போ என் காலை சுரண்டுற அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ரூமில் இந்த சிரிப்பு சத்தம் கேட்டுச்சா, இப்போ அந்த ரூமில் இருந்துச்சு கேட்டுச்சா, அதுக்கடுத்து அந்த ரூமில் கேட்டுச்சா, இப்போ எல்லா ரூம்லேயும் மாறி சிரிப்பு சத்தம் கேட்குது, இங்கே கூட பாருங்கள் அந்த சத்தம் கேட்குது தானே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. ஏன் உனக்கு என்ன, மகனும் மருமகளும் சந்தோஷமாக பேசி சிரித்து விளையாண்டுட்ருக்காங்க, அது எதுக்கு நீ பார்த்து பொறாமப்படுற, அதை பார்த்து சந்தோஷம் தானே படணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீ இப்படியே தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி எல்லாம் சத்தமாக கேட்குற மாதிரி எல்லாரும் சிரிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆளைப்பாரு, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, பேசாமல் இருப்பியா, பேசாமல் படு, ஒன்று பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துரு, நீ பேசு, நீ சிரி கலகலன்னு, நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், சிரிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் கூட பேசி சிரிச்சிட்டாலும் வேணால் நீங்கள் வேணால் பேசி சிரிங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு. அப்போ நீங்கள் பேசாமல் படுங்கங்க. அவங்க படுத்துறாரு. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு, படு பேசாமல் அப்படிங்கிறாரு. ஐயோ இவர் என்ன படுத்த உடனே தூங்கிட்டாரு அப்படின்னு விஜயா இந்த மாதிரிலாம் பல வாரம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க.
வீட்டில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்து முத்து வராரு. அப்பா இங்கே பாரு, இந்த ஃபோனை பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோலாம் காட்டுறாரு. டேய் இது எப்படா எடுத்தது உடனே, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல அன்றைக்கி தான்ப்பா எடுத்தது, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா சூப்பராக இருக்குது, நிஜமாவே ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அதான்ப்பா நீ சந்தோஷப்படுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் ரவியும் பார்த்துட்டு எங்கே காட்டுன்னே, சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்கிறாங்க. ஸ்ருதியும் எட்டி பார்க்குறாங்க. அம்மா இங்கே பாரு என் ஃபோட்டோ அப்படின்னு ரவி காட்டவும், ஆமாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு விஜய் வந்து அந்த இடத்த விட்டு நழுவி போயிடுறாங்க. ஆமாம்மா அவங்கவுங்களுக்கு வரலாறு எல்லாம் முக்கியம் தானே, எங்களோட வரலாறுல இந்த ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். ஆமாம் பெரிய வரலாறு, இவர் வந்து ராஜா, அவங்க வந்து ராணி நாட்டுக்கு, இவங்களோட வரலாறு ரொம்ப முக்கியம்னு. ஆமாம்மா உனக்கு எங்களோட வரலாறுலாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாதும்மா, உங்களுக்கு வந்து இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடுறவங்க வரலாறு, வீட்டுக்கு வந்து சொல்லாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க, அந்த மாதிரியான வரலாறு தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. டேய் நீ ரொம்ப ஓவராக பேசாதடனே, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி முத்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து ஃபோட்டோ ஸ்ருதியும் பார்க்குறாங்க. மீன் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே தேங்க்ஸ் ஸ்ருதிங்கிறாங்க. ரோஹிணியும் பார்க்குறாங்க எட்டி பார்த்துட்டு. இப்போ இது ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டு நான் ஹாலில் ஒட்ட போகிறேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிடா போட்டு ஒட்டுறா மாட்டுறா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை செய்வோம். ஹால்லையா, அதெல்லாம் எதுக்கு, ஹால்லலாம் வேண்டாம், ஹால்லலாம் இடம் கிடையாது, நீ போய் உங்கள் ரூமில் போய் மாட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஹாலில் இடம் இல்லையா, ஏன் இந்த ஓடுகாலியோட ஃபோட்டோ அவனோட ஃபோட்டோலாம் இங்கே இருக்கும்போது எங்களோட ஃபோட்டோ இங்கே இருந்தால் என்ன, இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகுது, சின்ன ஃபோட்டோவை தான் ஃப்ரேம் பண்ணி போடுவோம்னு நினச்சேன், இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டு ஃப்ரேம் பண்ணி பெருசாக ஒட்டுவோன்னு ஆசை வந்திருக்குன்னு. டேய் நீ பேசாமல் ஒட்டுறா, எதுக்கடா நீ ஒரு ஆள்கிட்டே கேட்குற, ஏன் வீட்டில் வந்து மகனோட ஃபோட்டோ மருமகளோட ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோ தொங்கினா உனக்கு என்ன வச்சு, நீ உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து திட்டி அனுப்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு மீனாவை காட்டுறாங்க. மீனா பூ காட்ட வாசலில் இருக்காங்க. ஒரு லேடி பூ வாங்க வராங்க. மாலைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்கா இன்னைக்கு கெட்டின மாலை தான்க்கா, நல்லா இருக்குங்க்கா, அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி மாலையை கொடுத்துட்றாங்க. பூ 2 முழம் தாங்க, இன்னும் 3 முழமாக தரேன், நீங்களும் கொஞ்சம் தலையில் வச்சுக்கோங்க, 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரிலாம் பேரம் பேசி பூ வித்துட்றாங்க. ரோஹிணி கரெக்டாக வர்றாங்க. அந்நேரம் மீனா நீங்கள் டிஃபன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சட்னி சாம்பார்லாம் வச்சுட்டேன், தோசை மட்டும்தான் ஊற்றணும் அப்படிங்கும். இல்லை எனக்கும் மனோஜுக்கும் நீங்கள் பண்ண வேண்டாம், ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நாங்களே அதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே மீனா ஒன்றும் பேசல. ரோஹிணி உள்ளே போயிடுறாங்க. டைனிங் ஹாலில் வந்து ஒரு கையில் பார்சல் வச்சுருக்காங்க, அந்த பார்சலை வச்சிடுறாங்க. ஆனால் உள்ள மனோஜ் வந்து பாத்ரூமில் இருக்காரு. மனோஜ்னு கதவை தட்டுறாங்க. இவங்க போய் திறக்கிறாங்க. என்ன அப்படிங்க, நீ வெளியில் வாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ இப்போ கொஷின்லாம் கேட்குற, சர்ப்ரைஸ்னால் நான் சொன்னால் தானே உனக்கு தெரியும், நீ வெளியில் வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு நீ வா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறாரு. அந்த கேப்பில் நம்ம முத்து வந்து வெளியிலேருந்து வராரு. வந்த உடனே ஹோட்டல் வந்து இன்றைக்கி ஹோட்டலில் தான் வாங்கியிருக்காங்க போலக்கு, வீட்டில் சமைக்கல போலக்கு, சரி வாங்கி வச்சுருக்கா அப்படின்ட்டு அவர் கையை கழுவிட்டு அதை உட்காந்து சாப்பிடலாம் ஆரம்பிச்சிடாரு. ஸோ அந்த இதில் மீனாக வந்துடுறாங்க. இட்லி ஊற்றி வச்சுருக்கீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறவங்களே தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எங்கே மீனா வாங்கினா ஹோட்டலில் புதுசாக நீ ஹோட்டல்லாம் வாங்கி வச்சுருக்க, அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரியே மசால் தோசை வாங்கியிருக்கேன், எனக்காக சொல்லியே நெய்யெல்லாம் ஊற்றி சூப்பராக நீ வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து சொன்னீங்க ஹோட்டலில் இருந்து, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரோஹிணி வந்து பார்க்குறாங்க ஷாக்கிங்கோட. மனோஜ் வந்து இவன் சாப்பிட்றத பார்க்குறத என்ன வர சொன்னியா, என்ன ரோஹிணி அப்படின்னு சொல்லவும், அதுக்கடுத்து ஐயோ இந்த தோசை நான் வாங்கி வைக்கல அப்படின்னு நாங்கள் மீனாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ வாங்கி வைக்கல அப்புறம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு, அது ரோஹிணி வாங்கி வச்சுருக்காங்க போலுக்கு, நீங்கள் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னு. ரோஹிணியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரோஹிணி இருக்கிறாங்க. சரி யாருக்கு வச்சா என்ன, பாதியோடு எந்திரிக்க முடியாதுல்ல, நல்லா தான் இருக்குது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் மனோஜ் பார்த்துட்டு நீயா ரோஹிணி வாங்கிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே. டேய் எந்திரிடா நீ யாருக்கு வாங்கி வச்சது என்னன்னு தெரியாமல் நீயாட்டி எடுத்த உடனே சாப்பிட்ருவியானே, அப்படி எப்படி செய்ய முடியும், இது யாருக்கு என்னென்னு பேர் எழுதியா வச்சிருக்கு அப்படின்னு முத்து கேட்குறாரு. கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் அவங்களோட ஒரே பிரச்சனையாக போச்சு, என்னடா வேணும் இப்போன்னு. அப்போ இங்கே பாருங்கப்பா, ரோஹிணி எனக்காக ஆசையாக காலையிலே எனக்காக ஹோட்டல்லேருந்து தோசை வாங்கிட்டு வந்திருக்கா, ஆனால் இங்கே பாருங்கள் இவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மாமா அவருக்கு யாருக்குன்னு தெரியாது, ரோஹிணி வாங்கிட்டு தெரியாது, நானும் நினச்சிட்டு நான் தான் வாங்கி வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை இவன் வேணுக்குனே தான்ப்பா பண்ணுறான் அப்படின்னு மனோஜும் சொல்கிறாரு. ஆனால் விஜயம் வராங்க சீக்கிரமாக. இவன் வேணுக்குனே தான் செய்வேன், யாருங்கிறது தெரிஞ்சே இவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா இருக்கும், வீட்டில் அடுத்த பிரச்சனை ரெடி பண்ணுங்கிறதுக்காக இவன் கொண்டுட்டு வரான் பாருங்க அப்படின்னு சொல்லி விஜயம் சொல்கிறாங்க. மனோஜ் அதனால் திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே ரோஹிணி வந்து சைலண்டாக இருக்காங்க. அவருக்கு வந்து தோசை பிடிக்கும்னு சொல்லி காலையில் கேட்டார், மசாலா தோசை ஆசையாக கேட்டார், அதனால தான் கடையில் வந்து வாங்கினேன் அங்கிள், ஆனால் இப்போ இவர் சாப்பிட்றாருங்கிறாங்க. முத்து சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆமாம் அந்த திருவிழாவில் ஏதாவது ஒரு செயின் ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களே, உரியவங்களாம் வாங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மசால் தோசை இங்கே இருக்குது, யாரோடதுன்னு கேட்டுட்டதுக்கப்புறம் நான் சாப்பிடணுமா, இருந்துச்சு நான் சாப்பிட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு புது பிரச்சனை கிளம்புது. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.